வணக்கம். செல்வகுமாரின் 2024 வானிலை கண்ணோட்டம். கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது கோடை மழையானது வரலாற்றை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது, அமைக்க தொடங்கி இருக்கிறது. 2024 மே 16 அதிகாலையில் பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இன்றைக்கு மே 16 அதிகாலையிலிருந்து மழை தீவிரமடைந்திருக்கிறது. காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் கரையை தொற்றிருக்கிறது. நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்கள் பல பகுதிகளில் நல்ல மழை பொழிவை நேற்றைக்கு பகலிலேயே 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மன்னார்குடியில், அதாவது மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 5 to 8 சென்டிமீட்டர் கொடுத்த வகையில் நிலையில் நள்ளிரவுக்கு மேல் பொழிந்த மழை ஒட்டுமொத்தமாக 13 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்தில் பொழிந்திருக்கிறது. மன்னார்குடியில், திருவாரூரிலேயே 3 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, வழங்குமான் 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, திருத்துறைப்பூண்டி 6 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, முத்துப்பேட்டை 5 இன்று நல்ல மழைப்பொழிவு, நீடாமங்கலம் 5.5 இன்று மழைப்பொழிவு, குடவாசலம் 5 இன்று 5 to 13 சென்டிமீட்டர் வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை. இப்படி தான் கடலோரம் முழுவதுமே பொழிந்திருக்க வேண்டும். அதாவது ஆந்திர கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி முனை வரைக்கும் மழை. இதில் அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அளவாக மிதமாக இருந்தாலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து நல்ல மழை, புதுச்சேரியெல்லாம் அதை விட தெற்கே டெல்டா மாவட்டங்களிலிருந்து கூடுதல் மழை, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டம்லாம் நல்ல மழை. இந்த மழைப்பொழிவு உள்ளேயும் போய்விட்டது. இதுதான் தொடக்கம், இதுதான் ஆரம்பம். காற்று சுழற்சி இப்போ தான் கரையை நெருங்கியிருக்கு, தொற்றுருக்கு. இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தரையேறி அரபிக்கடலோரம் வரைக்கும் போயிட்டு மீண்டும் திரும்பி தமிழ்நாட்டின் கடலில் இறங்கி புதிய காற்று சுழற்சியோட இணைஞ்சி தீவிரமடைந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு 23ஆம் தேதி தான் விலகும். ஆக 23ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. இது தொடக்கம். ஆக நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய ஒரு வாரத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் இருக்கிறது. முதல் இடத்தை கேரளா கர்நாடக எல்லையோரம் பிடிக்கும். அதுலேயும் கேரளா எல்லையோரத்திலேயும் தெற்கு கேரளா எல்லையோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் மத்திய மேற்கு தொடர்ச்சி மலையும், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்குங்க எல்லாமே நல்ல மழை கொடுக்கும். இதில் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் கேரளாவுக்குள்ள அதிக மழை இருக்கும். தென் மாவட்டங்கள்லையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி டாப், தென்காசியெல்லாம் அதிக பிடிக்கும் மழைப்பொழிவு. குறைவான மழைப்பொழிவுன்னா அது திருவள்ளூர், அதுக்கே மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது. ஒட்டுமொத்த நம்பர் 1 இடத்தை பிடிக்க போவது கன்னியாகுமரி, கடைசி இடத்தை பிடிக்க போவது அது திருவள்ளூர் மற்றும் ஆந்திர எல்லையோரத்தில் சில பகுதிகளாக இருந்தாலும் அதுவே மிக கன மழைப்பொழிவை பெறப்போகிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அங்கே கோடையில் எப்பொழுதுமே ஒரு வலுவான நிகழ்வு வரும். கடலோரம் வந்து கரை கடந்து அதிக மழைப்பொழிவை தரும். வலுவான நிகழ்வு வரும், கடலோரம் வந்து அதிக மழைப்பொழிவை தரும். அது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு தான் கோடை மழை அதிகமாக கொடுத்துருக்கு. இப்படி பரவலாக தமிழ்நாட்டின் சராசரியே உயர்த்தும் அளவிற்கு இப்படி ஒரு பெரிய மழைப்பொழிவு, அதுவும் வாரக்கணக்கில் மழைப்பொழிவு. அதாவது வந்தால் ஒரு நிகழ்வு வந்து கரை கடந்துட்டு போயிடும். ஒரு வாரம் வாரக்கணக்கில் கொடுக்கக்கூடிய மழையெல்லாம் இதுதான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நிறைய மழைப்பொழிவு இருக்குது. 23ஆம் தேதி இந்த காற்று சுழற்சி விலகி போனாலும் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி மாத இறுதியில் உருவாக போகிறது. அதோடு சேர்ந்து தென்மேற்கு பருவமழை நிகழ்வும் அரபிக்கடலில் உருவாக போகுது. ஆக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் மே மாதம் இறுதி வரைக்கும். அப்புறம் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கினோம். அப்புறம் கேரளா கர்நாடகா மழை, இப்படியே மழை மழை மழை. வெயில் என்பது நிறைவடைந்து விட்டது, அக்னி அகன்று விட்டது. கோடை வரலாற்றை திருத்த போகிறது. கோடை மழை, கோடை வானிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியே தென்மேற்கு பருவமழை மே 30, 31 அல்லது ஜூன் 1, 2 ஆகிய இந்த 4 நாட்களில் தொடங்கும். அதுக்கு முன்னாடியே அதிக மழை பெய்தாலும் அது தென்மேற்கு பருவமழை போல் தெரியுமே தவிர அது தென்மேற்கு பருவமழையாக அமையாது. புரிஞ்சுக்கணும். தென்மேற்கு பருவமழை போல தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வரும், மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். அணைகளை நிரப்புறதுக்கு சில அணைகளை நிரப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி அணையை கண்டிப்பாக நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி அணை மட்டத்தை வெகுவாக உயர்த்த வாய்ப்பு இருக்கு. பல்வேறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிக வாய்ப்பு இருக்கு. ஆகவே எல்லாமே நடக்க போகுது. ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது.
இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்தாலும் அது தென்மேற்கு பருவமழை ஜூன் 2ஆம் தேதி வாக்கில் தொடக்கும். ஜூன் 2 இருக்கக்கூடிய அந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து அந்த ஜூன் 2 தொடங்கக்கூடிய அந்த மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து தீவிரமடைந்து வலுவாகி முன்பருவ மழையாக வட இந்திய மாநிலங்கள் நோக்கி போகும். அரபிக்கடலோரம் கடந்து மேற்கு மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, கர்நாடகா வடக்கு பகுதி நெருக்கமாக போய் மகாராஷ்டிரா கரை கடந்து அப்படியே டெல்லி வரைக்கும், இமயமலை வரைக்கும் போய் முன்பருவ மழையாக கொடுக்கும். அங்கே போய் கோடை வெப்பத்தை தடிக்கும், கோடை மழையாக கொடுக்கும். ஆனால் இங்கே பருவமழையை கேரளா, கர்நாடகாவில் தொடக்கும். அப்போ அந்த மழைப்பிடிப்பு அணைகளுக்கு ஓரளவுக்கு மீண்டும் ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் ஆனால் கரை கடக்கும் இடத்துல தான் அதிக மழை தரும். தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும், தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கோடை மழை கூடுதலாக இருக்கும். ஜூன் ஜூலையில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கோடை மழை கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் ஜூலை மழையை காட்டிலும் மே மாதத்தில் இப்போ பெய்யக்கூடிய மழை கூடுதலாக இருக்கும். ஜூன் ஜூலையில் மழை இருக்கும். எங்கே மழை கூடுதலாக இருக்கும்னா நிகழ்வு எங்கே கரை கடக்கிறதோ அங்கே அதிகமாக இருக்கும். அது பெரும்பாலும் மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, வடக்கு கர்நாடகா பகுதியாக இருக்கும். அடுத்தபடியா அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரபிக்கடலில் உருவாகி, அதாவது இப்போ பாசிட்டிவ் ஐஓடி அரபிக்கடலில் தான் அதிக வெப்பம். அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் இணையமடத்தில் தான் அதிக வெப்பம். இதன் காரணமாக பாசிட்டிவ் ஐஓடி பாசிட்டிவ் ஐஓடி இருக்கிறது. இது தீவிரமாக ஆகி ஜூன் ஜூலையில் 2 வலுவான நிகழ்வை அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை அதிகப்படுத்த செய்யும். அதில் கேரளாவை விட கர்நாடகா கூடுதலாக இருக்கும், கர்நாடகா விட கோவா கூடுதலாக இருக்கும், கோவா மகாராஷ்டிரா டாப்பில் இருக்கும், குஜராத்தும் கர்நாடகாவும் அடுத்த இடத்துல இருக்கும், கேரளா அடுத்த இடத்துல இருந்தாலும் வடக்கு கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் 2 சிஸ்டம் உருவாகி கரை கடக்கிற நெருங்குற நேரத்தில் மட்டும்தான் அந்த 2 மாத மழை. பாக்கி எல்லாமே தென்மேற்கு பருவமழையாக பிற மாவட்டங்களில் சீராக அங்கங்கே ஒதுக்கி இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? நிகழ்வு நெருங்கி வரும்போது தாங்க மழை. அந்த 2 மாதம் 2 நிகழ்வு நெருங்கி வரும்போது மழை, பாக்கி எல்லாமே அதனால் 2 நெருங்கி வரும்போது நல்ல மழை தரும். பிற நேரங்களில் அந்த நிகழ்வு பருவமழை முன்னெடுத்து போகும். பருவமழை போய் பாகிஸ்தான் எல்லை வரை தொடங்கி மீண்டும் ஒரு சீரான மழைப்பொழிவை தொடக்கிறதுக்கு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகும் ஆகஸ்டில், ஜூலை இறுதியில். அதுதான் ஜூலை இறுதியிலிருந்து தான் பிக்கப் ஆகும் தென்மேற்கு பருவமழை. ஆகஸ்ட் செப்டம்பரில் சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்குது. அணைகளை நிரப்பு மழையெல்லாம் இருக்குது. அணைகள் வந்தெல்லாம் மேட்டூரெல்லாம் பெரிய அணை இப்போ 18 டிஎம்சிக்கு கீழே போயிட்டே இருக்கு. மழை பெய்ய போகுது. இருந்தாலும் அது 20-22 டிஎம்சி வரைக்கும் உயர்த்த வாய்ப்பு இருக்கு. ஆக இப்போ ஒரு டிஎம்சி என்பது 11,500 கனடி 24 மணி நேரம் வந்தால் தான். இப்போ வர்றது 1000 கனடி திறந்து விடுறாங்க, 100 கனடி தான் வருது. ஆனால் 1000 கனடி வந்துட்டு இருக்கு. அந்த 1000 கனடி வந்தாலும் 11,500 கனடி 24 மணி நேரம் வந்தால் தான் ஒரு டிஎம்சி. ஆக 11,500 கனடி வருமா? வராது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட, மேட்டூருக்கும் கர்நாடகா அணைக்கு இடைப்பட்ட பகுதியில் பெய்தாலும் ஒரு 4 நாளைக்கு வந்தாலும் 4 டிஎம்சி தான் ஏற்றும். ஆக 4 டிஎம்சி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதிகபட்ச வாய்ப்புங்கிறது 20-22 டிஎம்சி வரைக்கும் உயரலாம். அதுவும் ரேர் தான். நானே அதிகமாக சொல்லியிருக்கேன், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அணையோட மொத்த கொள்ளளவு 93 டிஎம்சி. இப்போ ஒரு 3 டிஎம்சி 4 டிஎம்சி கிடைச்சாலும் 20 டிஎம்சி எட்டும். 20 டிஎம்சிங்கிறது 20 நாளைக்கு தேவையான தண்ணி தான். ஆகவே ஜூன் 1ஆம் தேதி மேட்டூர்லேருந்து தண்ணி திறக்க வாய்ப்பு குறைவு தான். ஆனால் மழைப்பொழிவு நிறையாக இருந்தாலும் அணை பெரிது, தேவை அதிகம், பரப்பு அதிகம், இவையெல்லாம் இருக்குது. கர்நாடகாவில் மழை இருக்குது. கர்நாடக அணைகளை நிரப்புற அளவுக்கு மழை ஆகஸ்ட் செப்டம்பரில் பெய்யும், ஜூலையிலேருந்து பெய்யும். ஜூன் ஜூலையில் பெய்தாலும் அணைகள் மட்டத்தை மெல்ல உயர்த்தும். இதுதான் இப்பொழுது அறிக்கை. தென்மேற்கு பருவமழை, பின்மழை. அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20, 21, 22 தொடங்கும். 22க்குள்ளே தொடங்கிடும். சரியான நாளில் தொடங்கி சரியான நாள் நிறைவடையும். சரியான மழை பெய்யும். வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும். வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும். நல்ல மழைப்பிடிப்பை தரும். வலுவான மழை, வலுவான நிகழ்வு, வலுவான மழை தரும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி, உள் மாவட்டங்களுக்கு சராசரி குறைஞ்சபட்சம் அதுவும் அதிக மழை தான் தரும். ஆக வடகிழக்கு பருவமழை டாப், தென்மேற்கு பருவமழை பின்மழை, தென்மேற்கு பருவமழை முன்மழை சீராக இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை முன்மழையை காட்டிலும் கோடைமழை சிறப்பாக இருக்கும். கோடைமழை வரலாற்றை திருத்தும், பரவலாக பெய்யும். 7 நாட்களுக்கு இருக்கிறது இப்போ தொடங்கியிருக்கக்கூடிய மழை. இதுதான் ஆய்வின் சுருக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.